வெல்கம் ஆல்ஃபா. பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வேத பகுதி கடந்து செல்லும்னாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ், லைக் அஸ். ரெண்டாவது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம் ஃபோன் நம்பர், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுவாங்க. உங்கள் செய்திகளுக்கு எஸ்எம்எஸ் நீங்கள் அதில் கொடுக்கலாம், கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பதில் செய்வோம், உங்களுக்காக ஜெபிப்போம். ஏன்னா பைபிள் இஸ் a book which teaches us what it is in God's heart, what God wants us to do. எல்லாமே இருக்குது. அவர் கிரியேஷன்லேருந்து அவர் வரும் வரைக்கும் எல்லாவற்றையும் போட்டிருக்கு. அப்போ அவர் எப்படி நம்ம நடக்கணும், நேதி வச்சுருக்காரு, வழி வச்சுருக்காரு, எல்லாமே இங்கேருந்து தான் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இதுதான் கர்த்தர் சொல்றாரு. God likes this. அங்க சவுல் என்ன பண்றாரு, மக்களை பிரியப்படுத்துறாரு. அதனால அவர் ராஜ்யபாரத்தை இழந்தாரு. இன்னைக்கு அரசியல்வாதிங்கன்னா என்ன செய்கிறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவங்க பேச்சை கேட்குறோன்னு இல்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படி செய்யுங்க. வாட் காட் சேஸ். நீங்கள் கடைசியில் மக்கள் விருப்பப்படியும் செய்யலை. கடைசியில் மக்கள் 5 வருஷத்தில் வெறுத்துருவாங்க. கேட்டால் அதுக்கு ஒரு தியரி ஒன்று வச்சுருப்பீங்க, எக்ஸிட் தியரின்னு சொல்லிட்டு. 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு மேலே பிடிக்காமல் போயிடும். மக்களை பிடிக்க வைக்கிறதும் பிடிக்க வைக்காததும் அவருடைய வேலை. அதான் இங்கே போட்டிருக்கு, அவர்கள் பலியை இல்லை இரக்கத்தையும் தகன பலிகளை அல்ல தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இப்போ இன்னொரு இடத்துக்கு, இந்த இடத்துல பாருங்கள், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். இங்கே சாமுவேல் சொல்கிறார் என்ன நடக்கணும்ன்ட்டு. ஆமாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? இன்னைக்கு நம்ம மக்கள் செய்கிறது தான் கர்த்தர் சொல்கிறாரு. மக்கள் என்ன பண்ணுறாங்க, இது போட்டுடலாம், எலுமிச்சம்பழம் வச்சிடலாம், ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்துடலாம், இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படி. இஃப் யூ டோன்ட் ஒபே த லார்ட், தேர் ஸ்டார்ட்ஸ் தி சின். இங்கே சவுல் தன்னை நியாயப்படுத்த பார்க்குறாரு. ஜனங்கள் சொன்னாங்க, அதனால நான் பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. 21வது வசனத்திலே வாசிங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். Another thing is, he shifts the blame on people. He didn't decide. அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது கர்த்தர். அவர் சொன்னதை இவன் கேட்கல, ஜனங்க சொன்னாங்கன்னு சொல்கிறான். ஜனங்க எல்லாத்துக்கும் கேட்பாங்க. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு செட்டு ஆமானும் ஒரு செட்டு இல்லைன்னும், இல்லைன்னு பார்த்துக்கலாம் மெதுவாக போகலான்னு சொல்லுவோம். 3 பேர் யார் பேர் பேச்சு கேட்பீங்க? ஏதாவது ஒரு இடங்களை இப்போ டிவி நியூஸ் எடுத்து ஆங்கரிங்கில் பாருங்கள். அவன் சொல்லுவான் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் போது போட்டாங்கன்னா, இந்த கட்சி ஜெயிக்கும், ஏ கட்சி ஜெயிக்கும், பி கட்சி ஜெயிக்கும், சி கட்சி ஜெயிக்கும், இதில் ஒன்றுமே ஜெயிக்காது. உங்கள் ஓட்டிங் பாக்ஸ்லேயே அப்படி தான் இருக்குது. ஏன்னா மக்களுடைய மனநிலைமை அப்படி இருக்குது. மக்களை நம்பி இறங்க முடியாது. நமக்கு எது கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் ஓடணும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு இப்போ சவுல் சொல்கிறாரு, கொள்ளையிலே சாபத்தீடானதில் ஆடு மாணவர்களில் பிரதானமான, அவனே சொல்கிறான் சாபத்தீடானதுன்னு சொல்லிட்டு. அதில் பிரதானமானவைகளே பிரமாதமாக இருக்குது. நான் கர்த்தர் காணி கொடுத்தேன், பிரதானமாக நிறைய தப்பு செய்வேன், அது காணி கொடுத்துட்டா கர்த்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணம் தான் தவறு. நீ தவறு செய்தால் ஃபஸ்ட்டு தவறை வச்சுது, அதை உணர்ந்துக்கோ, தப்புன்னு உணர்ந்துக்கோ. என்றைக்கு தவறுன்றதை உணரலையோ அன்றைக்கே உனக்கு ப்ராப்ளம் பார்த்து.
உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வித்தியாசம் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அங்கே ஆடு மாடுகள் பிரதானமானவைகளே பிடித்து கொண்டு வந்தார்கள். நானும் பலியிட்டேன் சொல்கிறான். உடனே சாமுவேல் சொல்கிறாரு, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? சர்வாங்க தகன பலின்னு ஒன்று இருக்குது, முழுமையாக கொடுக்கறது. அது பேச்சே இல்லாதபடி பண்ணிட்டாருங்க சவுல். ரெண்டாவது, அதாவது இம்ப்ளிசிட் ஒபீனியன்ஸ். ரோமர் 12:1-2 கூறப்பட்டபடி ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சர்வாங்க தபனை வேண்டி பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் செய்யலை. இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இப்படி தான். மொத்தமே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்காம we reserve something in our heart and we go our way in God's way. அப்போ தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா வருதாங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல். கீழ்ப்படிதல் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒபே. சரி, இங்கே எப்படி சொல்லியிருக்காரா? மத்தேயு எடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அதாவது இது இப்படி இந்த வசனத்தை இப்படி படிக்கலாம். நீ சர்ச்சுக்கு போயிட்டு அந்த போகும்போது வழியில் உனக்கு ஒரு நினைப்பு வருது, நேற்று தான் ஒரு ஆளோட சண்டை போட்டு வந்தோமே அப்படின்னு ஒரு நினைப்பு வருது. பரவாயில்ல, ஆண்டவர் கணிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே என்ன போட்டிருக்கு? செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறையுண்டு என்று நினைவு கூறுவாயானால் 24வது வசனம். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அவர் காணிக்கை பார்க்குற தேவன் இல்லை, முதல்ல கீழ்ப்படின்றாரு. நம்ம சபைக்கு போகிறோம், ஒவ்வொரு சண்டேன்னு சபைக்கு போகிறோம். விச்சவர் இது இல்லை. முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் சபைகள் இருக்கும். சரி, அது சர்ச்சஸ்க்கு போகிறோம், சபைக்கு போகிறோம். சபைக்கு போகும்போது இது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்ல முடியாது. ஆகவே சபைக்கு போகும்போது நம்ம இருதயம் எப்படி இருக்குது, இதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. அங்கே போயிட்டும் சபையிலையும் சண்டை போடுறோமா? ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறோமா? இல்லாட்டி நேற்று எவனையாவது ஒருத்தனை திட்டிட்டு வந்துட்டு இந்த இடத்துல முதல்ல தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்காம, இல்லாட்டி அவனோட ஒப்புரவாகாமல் வந்துட்டு நீ காணிக்கை கொடுத்தீங்கன்னா அது காணிக்கை செல்லுன்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லாட்டி காணிக்கை கொடுத்து கர்த்தரை லஞ்சமாக வாங்கிறதுக்கு மாதிரி கொடுத்துட்றீங்களா? நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபிள் கையில் கொடுக்குறோமே அது மாதிரி. நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க. இதே போய் நீங்கள் சிங்கப்பூரில் பண்ணி பாருங்கள். அங்கே ஒரு கான்ஸ்டபிள் போலீஸ்காரர்கிட்ட போய் தப்பு பண்ணிவிட்டு, ரோட்டில் தப்பு பண்ணிவிட்டு, ஐயா கொஞ்சம் காசு வச்சுக்கோங்கன்னு சொல்லு, அப்படியே ஒரு தூக்கி கொண்டு உள்ள வச்சிடும். இது எல்லா ஊர்லேயும் நடக்கும். நான் சென்ற பகுதியெல்லாம் எங்கெங்க லஞ்சம் வாங்குவான்னு சொல்கிறேன். இந்தோனேஷியாவில் வாங்குகிறாங்க, இதில் வாங்குகிறாங்க, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வாங்குகிறாங்க, இதில் நம்ம ஊரில் வாங்குகிறாங்க. பாகிஸ்தானை பற்றி தெரியாது, நாங்கள் போனது கிடையாது. ஆனால் மற்ற எல்லா ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயும் வாங்குகிறாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது let me not deviate from the subject. You can't bribe God.
You can bribe anybody. That's where we lose out. அதான் பலியை பார்க்கலும் காணிக்கை, பலியை பார்க்கலும் காணிக்கை, பலியும் காணிக்கையும் பார்க்கலும் கீழ்ப்படுதலே உத்தமம் சொல்கிறார். இந்த இடத்துல உன் சகோதரன் கூடமாக செய்துட்டு வந்துட்டு நான் போய் அவனோட ஒப்புரவாகிட்டு வந்துட்டு அப்புறம் காணிக்கை செலுத்துன்றாரு. என்னை விரிவாக சொன்ன போனால் பெரிய கதையாகும். ஆகவே obedience brings us closer to the Lord God. கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு நேராக நம்மை கொண்டு வரும்.